வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய ஜாமீனை ரத்து செய்யக்கோரி அமலாக்கத்துறை தரப்பில் ஒரு கூடுதல் மனுவானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டு இந்த மனுவானது அமலாக்கத்துறை தரப்பில் அதிகாரப்பூர்வமாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனுவில், அதாவது அமலாக்கத்துறை தாக்கல் செய்யக்கூடிய அந்த மனுவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த நிபந்தனைகள் மீறக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட பிறகு 2 முறை அவர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை, போதிய ஒத்துழைப்பு வழங்க மறுத்து வருகிறார் என்ற குற்றச்சாட்டையும் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி அவருக்கு ஏற்கனவே இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை அடுத்து ஜாமீன் வழங்கும் போது பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. குறிப்பாக அவர் தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த ஒரு விடயத்தை மையமாக வைத்து அமலாக்கத்துறை தரப்பில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனுவில் செந்தில் பாலாஜிக்கு என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதோ அதை அவர் சரியாக பின்பற்றப்படவில்லை என்றும், விசாரணைக்கு ஒரு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படவில்லை, 2 முறை அவர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்பதெல்லாம் குறிப்பிட்டு அதனால் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக வித்யாகுமார் என்பவர் ஜாமீன் மனு ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு என்பது தற்போது நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் அமலாக்கத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் மனு என்பது மீண்டும் இந்த வழக்கில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே தொடர்ந்து நீதிபதி பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருந்தார். அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி பொறுத்தவரையில் அவர் அமைச்சராக தொடர விரும்புகிறாரா இல்லையா என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தார். ஏன் இந்த அளவுக்கு அவசரம் காட்டினார், அமைச்சராவதற்கு ஏன் இந்த அளவுக்கு அவசரம் என்றெல்லாம் கேட்டார். அவர் அமைச்சராக மாறியதால் அவருக்கு எதிராக சாட்சி சொல்பவர்கள், அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு சொல்பவர்கள் எப்படி தைரியமாக வந்து குற்றச்சாட்டு தெரிவிக்க முடியும், சாட்சி அளிக்க முடியும், அமைச்சராக தற்போது அதிகாரமிக்கவராக இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு எதிராக எப்படி சாட்சியம் அளிக்க முன் வருவார்கள் என்றெல்லாம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் விருப்பப்பட்டுதான் அமைச்சராக மாறினாரா என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அவர் அமைச்சராக தொடர விரும்புகிறாரா இல்லையா என்று கேட்டு அதற்கான பதிலை அளியுங்கள் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். அதன் தொடர்ந்து இந்த விவகாரம் தற்போது மீண்டும் அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருக்கக்கூடிய கூடுதல் மனுவால் மீண்டும் இது பூதாகரமாக மாறியிருக்கின்றது. ஏற்கனவே நாம் தெரிவித்தது போல வித்யாகுமார் என்பவரால் அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அது நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அமலாக்கத்துறை தரப்பில் கூடுதல் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்ரஹாம்.